ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் பார்த்திங்கன்னா எங்களை மோட்டிவேட் பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோ பண்ண. சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கோம். ஸோ அதில் முதல் நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட், போரிஸ் ஜான்சன். யார் இவர்? யூகேவோட பிரைம் மினிஸ்டர். இவர் பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக வராரு. அது சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்னா ஒவ்வொரு நாட்டு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வராங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர் வராரு. சரிங்களா? ஸோ அதே போல் யூகேயோட இன்னொரு விஷயம் ஒன்று பார்ப்போம். ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசி, ஃபைசர் பயோஎன்டெக் வேக்சின் சொல்கிறாங்க. ஸோ இந்த தடுப்பு மருந்து கொரோனா வைரஸ்க்காக தடுப்பு மருந்து தான். ஸோ இதை முழுமையாக பயன்படுத்தலாம் இந்த ஊசியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு ஒப்புதல் அளிச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா எந்த நாடு அப்படின்னா யூகே. ஸோ போரிஸ் ஜான்சன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூகே கண்ட்ரி இந்த தடுப்பூசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தடுப்பூசியோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி தான். ஓரளவுக்கு $20, $20 அமெரிக்க டாலர். இந்த மருந்து பார்த்திங்கன்னா 95% எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரஷ்யாவோட மருந்து கூட பார்த்திங்கன்னா 92% தான் எஃபெக்டிவாக இருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், 100 ஆக்டைன் ப்ரீமியம் பெட்ரோல். புதுசாக ஒரு பெட்ரோலுங்க லான்ச் பண்ணுறாங்க. இது என்னன்றது சொல்லிடுறேன். இந்த பெட்ரோலில் போடும்போது என்னென்னா இன்ஜினோட தரம் சரி, அது ஒர்க் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா அந்த எஃபிஷியன்சி அதிகமாகும். ஸோ இதில் என்னென்னா அந்த கறியெல்லாம் வெளியே தள்ளுறதுக்காக, ரொம்ப எரிக்கிறதுக்காக உள்ள அதுக்காக என்னென்னா சில பொருட்களை பெட்ரோலுக்குள்ளே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆக்டேன் ப்ரீமியம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு பெட்ரோல் தான். இதை யார் தொடங்கி வச்சதுன்னா மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தான் பார்த்திங்கன்னா இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது சுற்றுச்சூழலுக்கு என்னென்னா கேடு விளைக்கிறது குறைக்கும். ஸோ இதை எந்த பேரில் வெளியிடுறாங்க அப்படின்னா எக்ஸ்பி 100 அப்படின்ற பேரில் தான் இது சேல் பண்ண போகிறாங்க. இது வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 6வது கண்ட்ரி. சரிங்களா? ஸோ அதே போல் இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOC அவங்க தான் என்னென்னா இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புரவி சூறாவளி. புதுசாக ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அது நிவார் புயலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் உருவாகிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா புரவி சூறாவளின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை, இந்த சூறாவளியோட பேரை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலத்தீவு அந்த நாடு தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூறாவளியால் பாதிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் தான். பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும். ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை என்னென்னா கரை எந்த இடத்துல கிடக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் டு கன்னியாகுமரி. ஸோ இந்த இன்டர்மீடியேட்டில் தான் கரை கிடக்க போகுது. ஸோ அதிக பாதிப்புக்கு உள்ளாக போகிறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தான். சரிங்களா? நமக்கு லாஸ்ட்டாக வந்த புயல் பார்த்திங்கன்னா நிவார் புயல். அதை வச்சது ஈரான் ரன்.
நெக்ஸ்ட்டு சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன், சிறுவர் நட்பு காவல் நிலையம். ஸோ இந்த காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா பூனேவில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக எப்படின்றத பார்த்துக்கலாம். சிறுவர் உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் தான் அதோட வழிகாட்டுதல் படி இதை உருவாக்கியிருக்காங்க. இது சிறார், அதாவது குழந்தை குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் குழந்தைகளை நல்ல வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? எங்கே அப்படின்னா பூனே, மகாராஷ்டிரா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் பார்க்கலாம். எதேரியம் 2.0. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ நாணயம், அது கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வேர்ல்டு லெவலில் டாப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த லெவலில் வந்திருக்கிற ஒரு பிட்காயின் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதேரியம் 2.0. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிட்காயின். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயினை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்திய அளவில் வந்து சுபாஷ் சந்திர கார்க் குழு வந்து நியமித்தாங்க 2019. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தும் ஆணையம் வந்து ஆரம்பிக்க சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவில் இந்த பிட்காயின் வந்து அலோவ் பண்ணலைங்க இன்னொரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.